ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடு வளர்ப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை சம்மந்தமாகவும் மாடித்தோட்டம் சம்மந்தமாகவும் நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஆடு வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். இந்த ஆடு வளர்ப்பை ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா, இந்த குடற்புழு நீக்கத்தை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இந்த குடற்புழு நீக்கத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, குடற்புழு வந்த பிறகு நீக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமானது ஒன்றா இருக்கும். அதனால் முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த குடற்புழு நீக்கத்துக்கு உண்டான தடுப்பு மருந்துகள் வந்து நம்ம அதிகமாக செலுத்துவோம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது எவ்வளோ நாளில் செலுத்தணும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 30 நாளில் செலுத்தணும். அதுக்கப்புறம் வந்து 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், அடுத்தது 6 மாதம், 9 மாதத்துலலாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த குடற்புழு மருந்தை வந்து நம்ம செலுத்தலாம். ஸோ இப்போ குடற்புழு வந்துருச்சு, இல்லை குடற்புழு வந்து நம்ம நோய் இருக்குது அப்படிங்கிறத எப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து குடற்புழு இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும், சில அறிகுறிகள் இருக்கும். அந்த அறிகுறிகளை பேஸ் பண்ணி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆடுகளுக்கு வந்து குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தாடை வந்து ரொம்ப வீங்கி இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சோகை மாதிரி வந்து நமக்கு வெளிரி வந்து காணப்படும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெள்ளையாக இருக்கிற மாதிரி வந்து நமக்கு இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாணம் வந்து பின்னாடி வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பசியின்மை, அது வந்து நல்லா சாப்பிடாது. ஸோ வயிறு வந்து ரொம்ப ஒட்டி இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அறிகுறி. இதில் வந்து நமக்கு குடற்புழு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சளி, மூக்கில் வந்து சளியும் வந்து வந்துடும். ஸோ இது மாதிரி இருந்ததுனாவே நம்ம குடற்புழு மருந்து வந்து கொடுக்கணும். அடுத்தது இந்த குடற்புழு மருந்தை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பொடி மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து தண்ணியில் கரைச்சி தான் கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து நம்ம குடிநீரோட சேர்ந்து வந்து அதை கொடுக்கக்கூடாது. இதை தனியாக தான் கொடுக்கணும். அதுவும் வந்து வெறும் வயிற்றில் வந்து கொடுக்கணும். ஸோ நிறைய சாப்பிட்ருக்கிறப்போ இதை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு பலன் தராது. அதனால் வந்து வெறும் வயிற்றில் வந்து நம்ம இந்த குடற்புழு மருந்தை வந்து கொடுக்கலாம். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வாயு வழியாக கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம புறையேறாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நிறைய குடல் புழு இருக்குது, நாடா புழு இருக்குது, தட்டை புழு இருக்குது, உருண்டை புழு இருக்குது. ஸோ இப்போ எந்த புழு அப்படிங்கிறத நம்ம வகையை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம குடற்புழு மருந்து கொடுக்குறப்ப என்ன வேணும் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு மருந்தும் வந்து சேர்த்து கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்குறப்ப வந்து என்னென்னா ரெண்டையும் கலந்து கொடுத்துடக்கூடாது, ரெண்டையும் தனித்தனியாக தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரே மாதிரியான மருந்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நிறையா மருந்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரே மாதிரியான மருந்தை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த குடற்புழுக்களுக்கு வந்து நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து வந்துடும். அதாவது அந்த புழுக்களுக்கு வந்து அந்த மருந்தை வந்து பழகிக்கிற தன்மை வந்துடும். அதனால நீங்கள் ஒரே மாதிரி மருந்தை வந்து கொடுக்கக்கூடாது, நிறைய மருந்தை வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து வேளாண்மை துறை, அது கால்நடை வளர்ப்பு துறையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மருந்துகள் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் மருந்தே வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடற்புழு வந்து வராமல் வந்து பாதுகாக்க முடியும். இப்போ வந்து குடற்புழு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ அதனால வந்து நம்ம குடற்புழு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இதை பண்ணணும். ஆடு வளர்ப்பு வந்து நமக்கு லாபகரம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆடுகள் வளர்ப்பில் ரொம்ப நல்ல லாபம் வந்து பெற முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.